ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46 1-3 வசனங்கள் வரை. Psalm 46 verses from 1 to 3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள். கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு, சங்கீதமாகிய பாட்டு. இந்த பாட்டிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அது ஆங்கில வேதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, God is our refuge and strength, always ready to help in times of trouble. Always ready to help in times of trouble. அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னா ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ட்ரபிள்ஸ், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இஸ் ரெடி டு ஹெல்ப். அவர் ஆயத்தமுடையவராக, அனுகூலமான துணையுமானவராக உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலே ஆகையால் என்று சொல்கிறார். ஆகையால் எங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறதுனால, ஆகையால் பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். நாங்கள் பயப்பட மாட்டோம். நன்மையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பூமியே நிலை மாறி போன மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் என்ன நடக்கும்னா, பெரிய சுனாமி போல் அந்த அலைகள் எழும்பும். ஒரு பெரிய மலை அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய கடல் அலை அது சீறி பாயும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல் ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதன் ஜலங்கள் பாருங்கள், 3ஆம் வசனம் சொல்கிறாரு, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி. எப்போ மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போச்சுன்னா ஜலங்கள் கொந்தளித்து பொங்கும். அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், பெரிய காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திராத சம்பவங்களெல்லாம் நடந்து நீங்கள் ஒருவேளை உடைந்து போனவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். பயப்படாதீங்க. ஏன்னா இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நாங்கள் பயப்படோம். ஏன் பயப்பட மாட்டோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். God is our refuge and strength. Not only is a refuge and strength, always ready to help in times of trouble. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்களிலே இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு உதவிகள் அற்றுப்போனவர்களாக எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தமுடையவராக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே விடாதீங்க. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து அவர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக இருந்து உங்களை வழி நடத்தி காப்பாராக.
இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாங்களும் கர்த்தாவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நேரிட்டது நிமித்தம் நாங்கள் கலங்காதபடி, யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கிருபின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.